ஹாய் வெல்கம் பேக் டு கல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் இதை எப்படி வைக்கலான்னு நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா சால்ட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 1 kg ஃபிஷ் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon and a pinch of turmeric, chili powder 2 spoon, salt 1/2 spoon, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் நல்லா ஸ்பைஸியாக நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அந்த காரெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து 50% ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்து உடையாமல் இருக்கும் நம்ம குழம்புல போடும்போது. அதனால தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, இது நல்லா மசாலாலாம் பிடிக்கட்டும். நம்ம ஒரு 10 minutes வைக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு உள்ள பொருளெல்லாம் இப்போ பார்க்கலாம். கிரேட்டட் கோகோனட் 1/2, 2 tomato and 3 garlic and 2 onion and curry leaves and வாழம்புளி கொடம்புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். வாழம்புளி அண்டு கொடம்புளி இது ரெண்டும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஆஃபும் ஒரு வாழம்புளியும் கொஞ்சமும் நம்ம அரைக்கிறதுக்கு எடுக்கிறோம். ஒரு கொஞ்சம் வந்துட்டு நம்ம குழம்புல டைரெக்டாக போட போகிறோம். கொடம்புளி, இது வாழம்புளி, இதுதான் கொடம்புளி. இதில் வந்து நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். 2 சின்ன பீஸ் அந்த மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணுறோம். கோகோனட்டு அண்டு கார்லிக், ஆனியன், ஸ்மால் ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ் அண்ட் சில்லி பவுடர் 2 spoon, கொரியண்டர் பவுடர் 2 spoon, சிக்கன் மசாலா 1/2 spoon, and garam masala 1/2 spoon, and 2 tomatoes போட்டுடலாம். வாழம்புளி ஒரு பீஸும் அந்த கொடம்புளி ஒரு பீஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பீஸ் நான் வச்சுருக்கேன். அது டைரெக்டாக நம்ம கறியில் போடுறதுக்காக. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போடுங்க. நம்ம அந்த ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணது 10 minutes ஆயிடுச்சு. அது ஒரு 50% நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். உடையாதமே இருக்கிறதுக்காக நான் லேஸாக ஃப்ரை பண்ணி போடுறேன். அது மட்டும் அல்ல, நாட் ஒன்லி தட், இது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். நம்ம இதை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது அதோடைய காரெல்லாம் நல்லா இறங்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து இது ஆஃப் வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்.
ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போடுங்க. ஃபிஷ் கறியெல்லாம் செய்யும்போது பிரத்யேகிச்சு வந்து மண்பாட்டில் செய்யுங்க. நான் 2 ரெட் சில்லியில் 1 ஆஃபாக பண்ணி போட்டிருக்கேன், 1 வந்து முழுசாக போட்டிருக்கேன். ஃப்ரை ஆகட்டும். சின்ன வெங்காயம் 5 to 10. சின்ன வெங்காயம் இதுக்கு மேலேயும் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த மசாலா இப்போ நான் போடுறதில்ல. அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆஃப் குக்கு, அந்த ஃபிஷ்ஷை வந்து அடியில் போடுவோம். கொடம்புளி ஒரு பீஸும் அந்த வாழம்புளி ஒரு பீஸும் வச்சுருங்க. நான் அது உள்ளே போடுறேன். டைரெக்டாகவே போடலாம். நான் அரைச்ச மசாலா அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த மசாலா அரைச்ச அந்த மிக்சியில் இருக்க அது தண்ணி மட்டும் கழுகி ஊற்றுங்க. நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் வைக்க வேண்டாம். வாட்டர் வந்து அளவாக சேர்த்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கலருக்காக காஷ்மீர் சில்லி போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப கலக்க வேண்டாம், அது லேசாக வந்து அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி நான் எடுத்து விடுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. சால்ட் பத்தலைன்னா பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீழே போட்ட அந்த கொடம்புளியும் அந்த வாழம்புளியில் இருக்க புளியும் வந்து இறங்கும் போதே இன்னும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஆன உடனேயே சூடாக சாப்பிடாம கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு ஒரு 1 hour 1/2 hour வச்சுட்டு நம்ம பரிமாறும்ப இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொதிக்கட்டும், பாயில் ஆகட்டும். ரைஸ் மேலே நான் இந்த குழம்பு போடுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு ஃப்ரை கூட பண்ணி அங்கே வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறது இதே மாதிரி மெத்தடு தான். இந்த மாதிரி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இந்த மாதிரி ஃபிஷ்ஷை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வெரைட்டி ஃபிஷ் வேடிச்சாலும் வாங்கினாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபாக ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.